அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகராட்சியின் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் அவர்கள் தனது பதவியை ஜூலை 3ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து கோவை மாநகராட்சியின் மேயருக்கான பதவி காலியாக இருந்துச்சு. இந்த நிலையில கோவை மாநகராட்சியின் மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தலை விரைவில் நடத்தணும்னு தமிழக தேர்தல் ஆணையம் ஜூலை 25ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து தற்போது கோவை மாநகராட்சியின் 29வது வார்டு உறுப்பினரான ரங்கநாயகி அவர்களை மேயர் வேட்பாளராக திமுகவின் அறிவிச்சிருக்காங்க. மேயர் பதவிக்கான தேர்தல் மறைமுக தேர்தல் என்பதனால வார்டு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதன்படி 100 உறுப்பினர்களை கொண்ட கோவை மாநகராட்சியில பெரும்பான்மைக்கு 51 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுது. திமுக உறுப்பினர்கள் மட்டுமே 76 பேர் உள்ள நிலையில கூட்டணி கட்சி உறுப்பினர்களோட சேர்த்து மொத்தம் மாமன்றத்துல 96 பேர் இருக்காங்க. ஆக ஆகஸ்ட் 6ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெற உள்ள கோவை மாநகராட்சியின் மேயருக்கான மறைமுக தேர்தல்ல ரங்கநாயகி அவர்கள் வெற்றி பெறுவது 100% உறுதியாக இருக்கு. ரங்கநாயகி அவர்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலமா கோவை மாநகராட்சியின் 7வது மேயர் என்ற பெருமையையும் கோவை மாநகராட்சியின் 2வது பெண் மேயர் என்ற பெருமையும் பெறாங்க. இதே போல அரசியல் பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க அர்ஜுன் பாலிடிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.